ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி நம்ம சௌ கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். ஆக்சுவலி சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பு, தக்காளி, பூண்டு இது எல்லாம் சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். தேவையான எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம். இப்போ நம்ம பருப்புலேயும் தக்காளி போட்டுக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணியிருக்கிற சௌ கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் இது நீங்களும் இது மாதிரி எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்களேன். எப்பயுமே கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதில் தான் போடுவோம். பட் இது மாதிரி பீன்ஸ், கேரட் அண்ட் சௌ போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் போட்டுட்டேன். இது எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நிறைய போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம் காயில், அப்போ தான் நல்லா இறங்கும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, இந்த காய் ஒழுகிறதுக்கான தண்ணி ஊற்றணும். இப்போது இந்த காயில் நல்லா வேகணும். காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காயில் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அந்த பருப்பில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பில் அந்த காயெல்லாம் ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது சாம்பார் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். அந்த காய், இந்த பருப்பு, இந்த புளி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது மாதிரி நீங்களும் டேஸ்டியான சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் ஹெல்த்தியும் கூட. பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.